அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம அரசியல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் டைம் கொடுங்க. கெஞ்சி கூத்தாடிய உதயநிதி ஸ்டாலினின் மனைவி கிருத்திகா, முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியம். ஆனால் அதையெல்லாம் கண்டுக்காம அதிரடியாக கைது செய்த போலீசார். ஏன், என்ன நடந்தது அங்க? எதற்காக இந்த கைது? 10 நிமிஷம் எதற்காக டைம் கேட்டாங்க? உதயநிதி ஸ்டாலினின் மனைவி அங்க போலீசாரிடம் என்ன மாதிரியான வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் வீட்டிற்குள்ளார சென்ற காவல்துறையினர் அவருடைய மனைவி கிருத்திகா மற்றும் முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. அப்போது மா சுப்பிரமணியன் என்ன சொன்னார்னா, வழக்கறிஞர் வரணும், வழக்கு விவரங்களை கொடுங்க, திடீரென பார்க்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறாரு. தஞ்சை காவிரி விவகாரத்தில் வாய் திறக்காத முதல்வர் விஜயையும் கர்நாடகாவையும் கண்டித்து திமுக சார்பாக உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா உதயநிதி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். அந்த கூட்டத்தில் சில திமுக தொண்டர்கள் திரிஷான்னு கத்த, அதற்கு உதயநிதி பார்த்தீங்கன்னா எங்கே தண்ணி வரணுமோ அங்கே தண்ணி, அதாவது தண்ணி எங்கே வரணுமோ அங்கே தண்ணி வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இரட்டை அர்த்தத்தில் திரிஷாவின் பெயரை குறிப்பிடும்போது பேசியிருந்தது தான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இதனைத் தொடர்ந்து தான் தஞ்சை மத்திய மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் கரந்தை மந்தாரடி தெருவை சேர்ந்த பைரவி அப்படின்றவங்க தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தில் உதயநிதி ஸ்டாலின் மீது புகார் கொடுத்தாங்க. அதன் பிறகு உதயநிதி ஸ்டாலின் மீது 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் உதயநிதி ஸ்டாலின் வீட்டு முன்பு போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது உதயநிதி ஸ்டாலின் வீட்டு முன்பு போலீசார் குவிக்கப்படும் தகவல் அறிந்த முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரடியாக அங்கு போயிருக்கிறாரு. அதன் பிறகு போலீசார் உதயநிதி ஸ்டாலின் வீட்டிற்குள்ளார வந்த நிலையில அவருடைய மனைவி கிருத்திகா மற்றும் மா சுப்பிரமணியன் ஆகியோர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அப்போது காவல்துறை இணை ஆணையர் விஜயகுமார் நேரடியாகவே உதயநிதி ஸ்டாலினை கைது செய்ய வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதற்கு மா சுப்பிரமணியன் என்ன சொன்னார்னா, கொஞ்சம் பொறுங்க, வழக்கறிஞர் வந்து கொண்டிருக்கிறாரு, வழக்கு விவரங்களை எல்லாம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, காலை கடனை கூட முடிக்காம உதயநிதியால் எப்படி வர முடியும் அப்படின்ற மாதிரி உதயநிதியின் மனைவி கேள்வி கேட்டிருக்காங்க. அவர் குளித்து கொண்டிருக்கிறார், இது பெரிய மனித உரிமை மீறல் அப்படின்ற மாதிரிலாம் உதயநிதி ஸ்டாலினின் மனைவி கிருத்திகா வாக்குவாதம் செய்திருக்காங்க. இதனிடையே திமுக சட்டத்துறை நிர்வாகி பரந்தாமன் போலீசார் தடுப்புகளை மீறி உதயநிதி ஸ்டாலின் வீட்டிற்குள்ளார போயிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் திமுகவினரும் உதயநிதி ஸ்டாலின் வீட்டின் முன்பு குவிய தொடங்கி இருக்காங்க. இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதன் பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இது பெரிய மனித உரிமை மீறல், தாவேகா அரசு திட்டமிட்டு பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் மனைவி கிருத்திகா, உதயநிதி ஸ்டாலின் மனைவி கிருத்திகா இந்த தகவலை எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபத்தோட வெளிப்படுத்தி இருக்காங்க.